பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்ப்போமா? ஏசாயா 40:31 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். இந்த வசனத்துக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி ஜெபிக்கிற அந்த பழக்கம் வேணும். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருக்கிறது. இரண்டாவது என்னன்னா, நம்ம கர்த்தருடைய நீதியை செய்யணும். கர்த்தருடைய நீதி என்னன்னா, அவருக்கு பிரியமானபடி வாழணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா கர்த்தருடைய சாயலை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஒரு நாள் வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம கண்ணெதிர இருக்கிற சகோதரன் கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறோம். ஒரு இரக்கம் இல்லாம இருக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கறது கூட நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருதய கதவை அடைச்சுக்கிறோம். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அப்படி நாம இருக்கவே கூடாது. எல்லாரிடமும் அன்பா இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரும் மேலையும் நம்ம என்ன செய்யணும்? தயை பாராட்டணும், இரக்கமா நடந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு சில பேர் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் தர்றதுக்காக என்ன செய்ய மாட்டாங்க? வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அநேகர் நாங்க பார்த்துருக்கிறோம். திருமண வயசு 24 வயசு ஒரு வாலிப பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா சொந்தக்காரங்க சொல்றாங்க, உற்றார் சொல்றாங்க, உறவினர் சொல்றாங்கன்னா அவசர அவசரமா அந்த பிள்ளைக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்தி வச்சிருவாங்க. அது கர்த்தருடைய சித்தம் தானா? இது கர்த்தருடைய வேலை தானா? இந்த திருமணத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. உற்றார் உறவினர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு. அப்படி ஒருபோதும் கர்த்தருடைய வேலை வராம நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு திருமண வாழ்க்கையோ இல்ல ஒரு படிப்பையோ இல்ல ஒரு வேலையிலையோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருபோது போய் சேர்ந்துடவே கூடாது. கர்த்தருடைய ஏற்ற வேலையில நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஏசப்பா புது பலன் கொடுப்பாங்களே. இப்ப பாருங்களேன், அநேக நேரங்கள்ல நம்ம அநேகர் என்ன செய்யறோம்? வியாதி, பலவீன படுக்க அப்படின்னு இருக்கோம். அப்ப நம்ம சுயத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும்? நிறைய வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனா கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமானபடி நடந்து அவர் சொல்லுகிற நீதி நியாயங்களை காத்து நம்ம நடக்கும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாங்களா? புது பலன் கொடுப்பாங்களா? ஒரு காண்டாமிருகத்தை ஒத்த பலன் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்படி பலன் கொடுக்கும் பொழுது இங்க உயரே எழும்புவார்கள். உயரே எழும்புறதா என்ன? நம்ம சொந்தக்காரர்களை விட, நம்ம நண்பர்களை விட, நம்ம உற்றார் உறவினர்களை விட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏசப்பா நம்ம என்ன செய்வாங்களா? உயரத்துல வைப்பாங்களா? எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, பொருளாதாரம் உலக பிரகாரமான வாழ்க்கையும் சரி என்ன செய்வாங்க? ஏசப்பா உயரத்துல வைப்பாங்களாம். அடுத்து இந்த வசனம் சொல்லுது, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அநேகர் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு வந்துடும், நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம், ஒரு மாதிரி டல்லாயிரும். ஆனா நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோமா? நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருக்காக முன்னேறி செல்வோம். ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் தினசரி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிங்க, அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க வாழுங்க, அவருடைய கிரியைகளை நீங்க என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடியாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல்ல வர ஒவ்வொரு தேவ செய்தியும் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளில் இந்த தேவ செய்தியின்படி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். Hallelujah. Thank you, my dear friends.